Music, ready? Chum chum na 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 chum chum na 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 chum na 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 chum chum na 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 chum na 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 chum chum காரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. காரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரால் எல்லாம் கூடும். ஒரு பையன்கிட்ட கேட்டேன், தம்பி கிறிஸ்மஸ் வரப்போகுது, கிறிஸ்மஸ் இரவுக்கும் மற்ற இரவுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், ஃபாதர், மற்ற இரவெல்லாம் நாங்கள் வீட்டில் தூங்குவோம், கிறிஸ்மஸ் இரவு அன்னைக்கு நாங்கள் கோயிலில் வந்து தூங்குவோம் என்று சொன்னான். ஆம் அன்புக்குரியவர்களே, ஏறக்குறைய ஒரு நீளமான பிரசங்கத்தை ஏற்கனவே நான் வைத்து விட்டேன். ஆராதனையின் போது எப்படி நாம் மறுபிறப்படைய வேண்டும் என்பதற்காக. ஆனால் ஒரு சுருக்கமான மறையுரையாக இன்றைய நற்செய்தியின் முதல் வாசகத்தையும் பின்புலமாக வைத்து நான் 3 நபர்களை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இந்த 3 நபர்களிலும் ஆண்டவர் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை நாம் பார்க்க போகிறோம். முதல் நபர் பழைய ஏற்பாட்டில் சாமுவேலை பெற்ற அற்புதமான தாய் அன்னா. எல்கானா என்ற நபருக்கு 2 மனைவிகள். முதல் ஒரு மனைவி பேர் பெனின்னா, 2வது மனைவி பேர் அன்னா. இந்த பெனினாவுக்கு குழந்தை செல்வம் இருக்கிறது. வருடம் தோறும் பங்குகளை பிரிக்கும் பொழுது அண்ணாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாவிட்டாலும் எல்கானா அண்ணா மீது கொண்ட பாசத்தினால் அந்த பங்கை சரிபாதியாக அண்ணாவுக்கும் பெனினாவுக்கும் கொடுக்கிறார். பெனினா ஆணவத்தோடு அகங்காரத்தோடு அண்ணாவை இகழ்ச்சிப்படுத்துகிறார். அப்படி இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்ட அண்ணா கண்ணீர் சிந்தி முழந்தாள் படையிட்டு ஆண்டவரை நோக்கி அழுது புலம்புகிறாள். ஆண்டவர் அண்ணாவை கருவுறச் செய்து இன்றைய தினம் நாம் முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். அற்புதமான ஒரு இறைவாக்கினர் சாமுவேலை பெற்றெடுக்கக்கூடிய வல்லமை, கிருபையை, அதிசயத்தை, அற்புதத்தை ஆண்டவர் அண்ணாவுக்கு தருகின்றார். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. இப்போ முதல் நிலை, எல்கானாவுக்கு கல்யாணமாகி கொஞ்சம் வருடங்கள், எத்தனை வருடங்களும் தெரியலை, எத்தனை வருடங்களாக அண்ணா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் என்பது நமக்கு தெளிவாக தெரியவில்லை. ஆனால் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த உடல் வலிமையை கொண்டவர்களாக எல்கானாவும் அண்ணாவும் இருந்தார்கள். இந்த 2வது நபரை பார்க்க போகிறோம். அதுதான் எலிசபெத் அம்மாள். எலிசபெத் அம்மாள் மற்றும் அவருடைய கணவர் சக்கரியாவுக்கு வயது முதிர்ந்தாகிவிட்டது. குழந்தை பெறக்கூடிய உடல் வலிமை அற்றவர்களாக இருந்தார்கள். சமூகம் அந்த அவர்கள் வாழ்ந்த சமூகம், இன்றைய உலகம் கூட அந்த முதிர்ந்த வயதில் குழந்தை பிறக்கும் என்பதை ஒருபோதும் நம்ப மாட்டார்கள். இதுதான் 2வது நிலையாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய அதிசயம் பார்க்கிறோம். அண்ணாவுக்கு நிகழ்த்திய அதிசயம் கூட கொஞ்சம் நம்பலாம், ஓரளவுக்கு கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் எலிசபெத்துக்கு பாருங்கள், முதிர்ந்த வயதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, சக்கரியாவுக்கு அந்த வானதூதர் காட்சியளித்த பிறகு சொல்லப்பட்டிருக்கும், அவர் வீடு திரும்பினார். ஏனென்றால் அவர் அந்த குருவானவருக்குரிய தலைமை குருவுக்குரிய பணியை செய்துவிட்டு வீடு திரும்புகிறார். வீட்டில் சென்று தனது மனைவியோடு கூடி வாழ்கின்றார். அவர் கர்ப்பமாகின்றார், எலிசபெத் கர்ப்பமாகின்றார். எனவே இதுவும் ஓரளவுக்கு நம்ப முடியும். மனித எண்ணத்தில், மனித பார்வையில் நம்ப முடியாதாக இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் அதிசயமாக இருக்கிறது. என்னால் ஆண்டவரால் எல்லாம் கூடும். 3வது நபராக பார்க்கிறோம், அன்னை கன்னிமரியாள். அன்புக்குரியவர்களே, அதிசயத்திலும் பெரிய அதிசயம் இங்கு நடக்கிறது. ஏனென்றால் அண்ணாவை போல இளம் வயதில் எல்கானா என்ற கணவர் இல்லை.
அதே போல ஆண்டவருடைய கருணையை பெற்று எலிசபெத்து எப்படி சக்கரியாவை பெற்றிருந்தார், சக்கரியா என்ற கணவரோடு கூடி வாழ்ந்தவர் அப்படி கூடி வாழவும் இல்லை. ஆனால் மூன்றாவது நபராக அன்னை மரியாள் சூசையப்பரோடு மன ஒப்பந்தம் தான் செய்திருந்தாலே தவிர அவர்கள் கூடி வாழவில்லை. இங்கே பார்க்கிறோம், தூய ஆவியானவர் அன்னை மரியாள் மீது இறங்கி வந்து அவரை கருவுறச் செய்கிறார். இதுதான் அதிசயத்திலும் பெரிய அதிசயம். ஆக அந்த 3 நபர்களிலும் பார்க்கிறோம் ஒரு விதமான வளர்ச்சி, கிரடேஷன் என்று சொல்லுவாங்க, அப்படியே டெவலப்மெண்ட். அதிசயங்களில் ஒரு விதமான வளர்ச்சி. ஆக அன்னை கன்னிமரியாளிடம் ஆண்டவர் நிகழ்த்திய அந்த அதிசயம் இன்று வரை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்பிக்கையின் பேரில் தான் நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஆண்டவரால் எல்லாம் கூடும். ஆணின் துணை இல்லாமல் குழந்தை பிறக்க முடியுமா? ஆண்டவரால் பிறக்க செய்ய முடியும். இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நம்மிடத்தில் வேண்டும் மக்களே. இன்னைக்கு எங்களுடைய சிவகங்கை மறை மாவட்ட புதிய ஆயர் லூர்து ஆனந்தம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், இன்னும் ஒரு சில வருடங்கள் 10 வருடங்கள் கழித்து இஸ்லாமியருடைய எண்ணிக்கை அதிகரித்து விடுமாம், உலக அளவில் கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை குறைந்து விடுமாம். இப்படி குறைவதற்கு காரணம், கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை குறைவதற்கு காரணம் கிறிஸ்தவரிடத்தில் நம்பிக்கை குறைவதற்கு காரணம் என்று சொல்கிறார்கள் சான்றோர்கள், விவிலிய அறிஞர்கள். அதே நேரத்தில் இஸ்லாமிய எண்ணிக்கை அதிகமாக போவதற்கு என்ன காரணம்? அவர்களிடத்தில் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது, நம்பிக்கை ஆணித்தனமாக ஆழமாக இருக்கிறது. தாங்கள் நம்பியதை விசுவசிக்கிறார்கள், விசுவசித்தை கடைபிடிக்கிறார்கள். சாக்கு போக்கு சொல்லவில்லை. இன்று நம்மிடத்திலும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தளர்வு இல்லாமல் துணிவோடு நம்ப வேண்டும், ஆண்டவரை நம்ப வேண்டும். என்னுடைய தந்தை இப்பொழுது இறந்து விட்டு இந்த உலகத்தில் இல்லாவிட்டாலும் அவர்கள் அழகாக நான் குருத்துவ பயிற்சி மேற்கொண்ட பொழுது என்று சொல்லுவாங்க, தம்பி இந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு ஆண்டவர் கொடுத்ததை பழுகிப்படுத்தி புதுமையாக்கி கொடுத்ததை தயவு செய்து நீங்கள் சாமியாராகி பிரசங்கம் வைக்கிறப்ப அவங்களுக்குள்ள பகிர்ந்துக்கிட்டாங்க. அதனால தான் அந்த 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததை பகிர்ந்துக்கிட்டாங்க. இது பகிர்தலின் அதிசயம் என்று சொல்லாதீங்கப்பா. ஏன் கடவுளால் முடியாதா? ஒளி தோன்றுக என்றார், ஒளி தோன்றிற்று. இந்த உலகத்தை ஒரு சொல்லால் படைச்ச ஆண்டவர் அதே சொல்லால் ஏன் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு போதும் அளவுக்கு, 5000 பேர் சாப்பிடும் அளவுக்கு ஏன் அதை பழுகி பெருக்க முடியாது? கண்டிப்பாக அவரால் முடியும். எனவே அதிசயங்களை நாம் இவ்வாறு எதிர்மறையாக ஒரு மாற்று சிந்தனையாக நாம் பார்க்கக்கூடாது என்று அப்பொழுதே நான் குருத்துவ பேச்சு இருக்கும் பொழுது எனக்கு சொன்னார்கள். எனவே அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவரால் எல்லாம் கூடும். அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நாம் இந்த கிறிஸ்து விழாவை கொண்டாடுவோம். அண்ணாவுக்கு அதிசயத்தை நிகழ்த்திய ஆண்டவர், எலிசபெத்துக்கு அதிசய நிகழ்த்திய ஆண்டவர், அன்னை மரியாளை அதிசயமாய் கருவுறச் செய்த அதே ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் நிச்சயமாக பாதுகாப்பார். பெரும் வெள்ளம் வருகின்றது. ஒரு அருட்சகோதரி என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஒருவேளை உலகம் அழிய போகுதா ஃபாதர் அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக அப்படியாக இருக்காது. இன்றைக்கி இந்த பெரு வெள்ளம் அங்கும் இங்கும் வருவதை பார்த்துட்டு மக்கள் குழப்பமாகின்றார்கள். ஒருவேளை ஆண்டவர் உலகத்தை அழிக்கப் போகிறாரா என்று சொல்லி. ஆண்டவர் அனைத்தையும் வாழ்விக்கக்கூடியவர், அழிக்கக்கூடியவர் அல்ல. இந்த நம்பிக்கை நம்மிடத்தில் வேண்டும். மெச்சிகோரியே என்கிற மாதா காட்சி அளித்து சொன்ன பொழுது அவர்கள் அழகாக சொன்னார்களாம், என் அன்பு மகனே, என் அன்பு மக்களே, கவனமாக கேளுங்கள். நான் என்னுடைய அந்த ஆண்டவருக்கு, மீட்பராம் கடவுள் இயேசுவுக்கு தாயாக இருந்த பொழுது அவர் என்ன செய்தார், எதற்கு எதை செய்கிறார் என்பது எனக்கு புலப்படவில்லை, எனக்கு புரியவும் இல்லை. எதற்காக வெற்றி செய்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் அவரை நம்பினேன், அவரை பின்பற்றினேன் என்ற ஒரு அருமையான செய்தியை நமக்கு அந்த மெச்சிகோரிய மாதா நமக்கு சொல்கிறார்கள். எனவே இன்று நாம் அனைவரும் அன்னை மரியாளை போல எது நடந்தாலும், என்ன நடந்தாலும், என்ன இழப்புகள் வந்தாலும், என்ன தோல்விகள் வந்தாலும், என்ன விரக்திகள் வந்தாலும் ஆண்டவரை நம்புவோம். ஏனென்றால் ஏதோ ஒரு நல்ல கருத்துக்காகத்தான், நல்ல திட்டத்திற்காகத்தான் ஆண்டவர் அனைத்து இந்த நிகழ்வுகளை, இந்த இயற்கை பேரிடலை நமக்கு அனுமதித்திருக்கிறார். இதன் வழியாக ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், நம்மை மென்மேலும் வளரச் செய்வார். ஆமென்.